போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வருஷம் டிஎன்பிசி 2025ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளானரை தெளிவாக உங்களுடைய வெப்சைட்டில் விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ எந்த டேட்டில் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 1/4/2025 வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸாமினேஷன் 15/6/2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமினேஷன். இது எப்போ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா 25/4/2005 நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 13/7/2025 எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட். இது எப்போ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா 7/5/2025 நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. 21/7/2025 எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 21/5/2025 வரும்னு சொல்லியிருக்காங்க. 4/8/2025 எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்டு ஐடிஐ லெவலில். இது பார்த்திங்கன்னா 13/6/2025 நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. 28/8/2025 எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது குரூப் 4க்கு அடுத்தது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸாம் அப்படின்னா குரூப் 2 இன்டர்வியூ அண்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு தான். குரூப் 2 அண்டு குரூப் 2A போஸ்ட்டு தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா 15/7/2025 நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. 28/9/2025 எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 5A சர்வீசஸ். இது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 7/10/2025 வரும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பார்த்திங்கன்னா 21/12/2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு டென்டேட்டிவான பிளானர் தான். இருந்தாலும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, இப்போ நல்லா படிக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வம் இருக்கும். இந்த ஆர்வத்தை யாரும் விட்டுறாதீங்க. அதாவது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இப்போ நல்ல டைமிங் இருக்குது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். நம்மளும் ஒரு அரசு அதிகாரியாக ஆகலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்களும் அரசு அதிகாரியாக ஆகலாம். நிறைய பேர் படிச்சுட்டு வீட்டில் என்ன பண்ணுறது, என்ன வேலைக்கு போகிறது அப்படின்னு நிறைய யோசனையில் இருப்பீங்க. இப்போ இந்த டைமிங் இருக்கனால எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது குரூப் 2 எக்ஸாமாக, அது குரூப் 2 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, குரூப் 4 எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சிலபஸ் வைஸ் நீங்கள் நல்லா தெளிவாக புக்கில் இருக்கிறத ரெஃபர் பண்ணி ஹிங்ஸ் எடுத்து நல்லா ரிவிஷன் பண்ணி நல்லா படிச்சிங்க அப்படின்னா நீங்களும் எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். நீங்களும் அரசு அதிகாரியாக ஆகலாம். நன்றி.